மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் பார்வையிட்டார். அவருடன் செய்தியாளர் சார்லஸ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்த மாவட்டத்துக்கு அதிக அளவுல நிதிகளை ஒதுக்கி இந்த சில கிராமத்துல பார்த்தா ஒரு 8 அடி தூரத்துக்கு மணல் எல்லாம் மூடி இருக்கு. இதெல்லாம் அவங்க மீளணும்னா விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு அவர்களுடைய உதவியை உடனடியாக செய்வதற்கு நீங்க வலியுறுத்துவீங்களா? நீங்க ஒரு 1.5 வருடத்திற்கு முன்புதான் தானே புயலால் இந்த மாவட்ட மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். மேலும் கடந்த ஒரு வார காலமாக பெய்த தொடர் மழை எதிர்பார்க்காத நிலையிலே மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை மற்றும் பாதிக்கவில்லை. விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், சாதாரண வீடுகளிலே உள்ள சாதாரண மக்கள் என்று அனைவருக்கும் பல விதங்களிலே சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளை எடுத்துக்கொள்வோமே ஆனால் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தண்ணீரிலே மூழ்கிய நிலையிலே இருக்கிறது. வாழை, முந்திரி என்று சேதம் அதிக அளவில் இருக்கிறது. இவைகளெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு மாவட்டங்களிலே பெய்த மழையை தாண்டி கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அதிக அளவிலே சேதம் தருகிறது. இதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. தமிழக அரசை பொறுத்தவரையிலே ஒரு தொகையை நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறது. அந்த தொகை முதல் தவணையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது தவணையும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை திரும்புவதற்கு ஏற்றவாறு தமிழக அரசு விரைவில் அறிவிக்கும் என்று நம்புகிறேன். இதற்கு மேல் மத்திய அரசை பொறுத்தவரையில் பிரதமருடைய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கடலூர் மாவட்டத்திற்கு மட்டுமே தனிப்பட்ட முறையிலே மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்பக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்கு முறையாக சரியாக நிவாரண தொகையை ஒதுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட மற்ற மாவட்டங்களிலும் சென்னை மாநகராட்சியிலும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதற்கேற்றவாறும் மத்திய அரசு பிரதமர் நிதியிலிருந்து நிவாரணத்தை தொகையை ஒதுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.